1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இன்றைக்கு நாம் இந்த முதலாவது ஆராதனையிலே தியானிக்கும்படியான காரியம், குறைவுகள் ஒழிந்து போக வேண்டும். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த ஆண்டின் கடைசிக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளோடு அல்ல, குறைவுகளை களைந்து புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். குறைவில்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஆனால் அந்த குறைவுகள் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நிலைத்திருப்பது என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, விருப்பம் அல்ல. எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விஷயத்திலே தவறுகிறார்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்திலே தவறுகிறோம். ஆனால் குறைவு என்பது நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நம் வாழ்க்கையின் ஒரு குறைவான பகுதியாய் கருதப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், இயேசுவாலே அழைக்கப்பட்ட சீஷர்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட குறைவுகள், தவறுகள் இருந்ததை நாம் இன்றைக்கு தியானித்து அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாதபடி வெளிவரவும் கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை, நிறைய காரியங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 21 காரியங்கள் இருக்கிறது. இதை 2வது ஆராதனையிலே கடந்த 2 வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். 3வது வாரமாக இன்று 2வது ஆராதனையில் அதை முடிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதல் ஆராதனையில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய சீஷரிடம் காணப்பட்டதான தவறுகள் அல்லது குறைவுகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அற்ப விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். அற்ப விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் தேவை. அடிப்படையாய் ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் விசுவாசம் முக்கியமானது. அதனால தான் நமக்கு ஒரு பேர், பொதுவான பேர் விசுவாசி. அப்போ அற்ப விசுவாசம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான அளவிற்கு விசுவாச வாழ்க்கை வாழாத ஒரு காரியம்தான் அற்ப விசுவாசம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அளவு இருக்குது. நம்முடைய உடம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ஒரு சுகர் லெவல் என்பது நார்மலாக இருக்கணுன்றாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள், இன்சுலின் என்கிற ஒரு சுரப்பி இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே போனாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் வியாதி. அதுபோல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவையான அளவுக்கு விசுவாசம் இருக்கணும், ஒரு அளவு. அந்த அளவு குறையும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அற்ப விசுவாசி. அப்படின்னா அந்த விசுவாசமானது வேலைக்காகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான் சீஷர்கள். ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாச குறைவு காணப்பட்டது. இன்றைக்கு நாம் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் ஒரே அளவாக இருக்கா விசுவாசம்னா? இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய ஒரு அளவுன்னு இருக்கு. அந்த அளவும் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தடுமாற்றம் இருக்கும்.
எப்பொழுதும் நம்ம விசுவாச வாழ்க்கையில் குறைவாக இருப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் சோர்வுகள், தோல்விகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசம் நமக்குள்ளே அளவு சரியாக இருக்குமானால் அதை நாம் மேற்கொள்ளுவோம். அந்த போராட்டம் நமக்கு ஒரு பெரிய மலை போல தெரியாது. ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கி கஷ்டப்படுறோம், பலருக்கு பலவிதமான பிரச்சனை இருக்குது. ஆனால் நாம் அதை சமாளிக்கக்கூடாதபடி இருக்க காரணம் என்னென்னா விசுவாச குறைவு. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த பகுதியில் என்ன சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் அந்த விசுவாசம் உன் தேவையான அளவுக்கு இல்லை என்பது தான் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஆனால் இங்கே நம்ம வாசித்த வசனத்தில் அற்ப விசுவாசம் அப்படின்றார். அப்படின்னா அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் வேலைக்காகும். அந்த கடுகளவு விசுவாசம் கூட இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற அனுபவம் தான் அற்ப விசுவாசம். அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த், போதுமான அளவு. நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃபன் வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நார்மலாக நம்ம 4 இட்லி சாப்பிட்டா ஓகே, நமக்கு திருப்தி ஆகும்னா ஒரே ஒரு இட்லி வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது போதுமானதாக இல்லை. அதே போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அற்ப விசுவாசம் என்றது என்னென்னா, விசுவாசம் இருக்குது ஆனால் அது போதுமானதாக இல்லை. அல்லேலூயா. அது நமக்கு பற்றாமல் இருக்கிறது. இயேசு இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் இருக்க வேண்டும்ன்றார். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறோம், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, அவனுடைய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறா. அப்போ இயேசு அழைக்கிறான், வாங்க இயேசுவை வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறான். இயேசு வந்து கொண்டு இருக்கும் பொழுதே வழியில் ஒரு சில அற்புதம்லாம் நடக்குது. வருவதற்குள்ளேயே அந்த வீட்டாரிலேருந்து ஒருத்தர் தகவல் வருது, வழியிலேயே செத்தாச்சு, ஆள் அவுட்டு, நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை அவன் மறிக்கல, நான் அவனை சுகமாக்குவேன்றார், எழுப்புவேன்றார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நீ விசுவாசிக்கிறியா, இது நடக்கும், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நாம் கூட சொல்லுவோம் உற்சாகமாக, நான் விசுவாசிக்கிறேன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் நம் வாழ்க்கையில் அவிசுவாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆனால் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குங்க.
ஒரு பக்கம் விசுவாசம் இருக்குது, ஆசை இருக்குது, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நிறைவேறினா நல்லா இருக்குமே. இன்னொரு பக்கம் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, இதெல்லாம் சாத்தியமானதான்னு அவிசுவாசம் இன்னொரு பக்கம் இழுக்குது. அப்போ அவன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்னை நாள்தோறும் நான் பாசிட்டிவான காரியங்களை, விசுவாசத்துக்குரிய காரியங்களை யோசிக்காதபடி என்னை எப்பொழுதுமே அது கீழே தள்ளுகிறதா, இழுத்து பிடிக்கிறதா இருக்கிறது. என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒரு கோரிக்கை, ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க இதை செய்கிறீங்கன்னு செய்வீங்க, மகளை உயிரோடு எழுப்புங்க, விசுவாசிக்கிறேன். ஆனா என் அவிசுவாசம் நீங்கும்படி, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாம் பாசிட்டிவாக தான் நினைப்போம். இது நடந்துடணும், இதை கட்டிடணும், இதை வாங்கிடணும், இதை இப்படி செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது, விசுவாச எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் இல்லாதபடி அந்த இடத்துல அவிசுவாசம் ஒரு பக்கம் நம்மளை என்ன பண்ணுது, பிடிச்சி இழுக்குது. ஒரு காரியத்தை நம்ம வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க, ஒரு டார்கெட், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இதை முடிக்கணும், செய்து முடிக்கணும், இந்த லெவலில் நம்ம உயரணும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது உடனே அவிசுவாசமான எண்ணம் வந்து, இதெல்லாம் நீ செய்ய முடியுமா, உனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, உனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், உனக்கு எப்படி இதெல்லாம் வாய்க்கும், இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைக்கும், உன் உடம்பே சரியில்லை, இதெல்லாம் நீ எப்படி செஞ்சு முடிப்ப. இந்த அவிசுவாசம் இன்றைக்கு மனுஷனுக்குள்ள ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இதன் மத்தியிலையும் உன்னிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்தின் அளவு கடுகளவு விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையையே பெயர்ந்து போய் என்று சொல்லக்கூடுமானது அப்படி ஆகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு உதாரணங்கள் உண்டு, நமக்கு இப்பொழுது நேரமில்லை. இன்னொரு காரியத்துக்கு நாம் கடந்து போவோம். இந்த கடைசி ஆண்டின் கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பதாக அவிசுவாசத்தை களைந்து போடுவோம். விசுவாச வாழ்க்கையோடு, தேவையான விசுவாச வாழ்க்கையோடு நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். அதற்கான ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வருகிற 30ஆம் தேதி இங்கே காலை 6 மணியிலிருந்து உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. அந்த ஜெபங்களில் நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படலாம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இங்கே இந்த 18ஆம் அதிகாரம் யோவான் 10:11 வாசிக்கும் பொழுது, இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிப்பதற்கு வந்துட்டாங்க. இயேசுடைய சீஷர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவருடைய சீஷரில் ஒருத்தன் திடீர்னு கத்தி எடுத்து பிடிச்ச அந்த காவலாவுடைய காதை வெட்டிட்டான். காது துண்டாய் கீழே விழுந்துருச்சு. வெட்டினது யார் அப்படின்னா இயேசுடைய சீஷர்கள். சீஷருடைய பேர் என்னன்னா பேதுரு, சீமோன். வெட்டிட்டான். இயேசு பிடிச்ச உடனே அவன் வெட்டிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இயேசுவோட கூட. ஆனால் அதிலிருந்து 12 பேரை செலக்ட் பண்ணி அப்போஸ்தலர்னு பேர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 12 பேரில் ஒருத்தன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுருக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன அப்படின்னா, உன்னை கொண்டு தான் புதிய ஏற்பாட்டு சபையை நான் உருவாக்க போகிறேன், அப்படின்னா நீ தான் இந்த அப்போஸ்தலர் எல்லாருக்கும் மேலே நிற்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். இப்போ அந்த பேதுரு ஒரு காலத்தில் உலக வேலையை செய்து கொண்டிருந்த பேதுரு, ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கடவுளுக்கு பின்னால் வந்த பேதுரு இப்போ என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து ஒரே வெட்டு காதை வெட்டிட்டான்.
இது எதை காட்டுதுன்னா மாம்சத்தின் கிரியைகளை காட்டுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய சீஷர்களாக அழைக்கப்படவில்லை. இந்த ஆண்டு இறுதியில் இருக்கிற நாம், ஏன்னா மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. கலாத்தியர்களை நாம் வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று அங்கே 17 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பார்த்துடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனி சொல்வதற்கு முன்பாக மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் 17 விஷயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றாக இந்த பேதுருவுக்குள்ளே வெளிப்பட்டது கோபம். அந்த கோபத்தோடு கூட ஒரு மனுஷனை வெட்டுவதற்கு கத்தி எடுத்து வெட்டிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, கத்தியை உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால சாவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு மாம்சத்தின் மாம்சத்தினாலே ஒரு காரியத்தை நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் என்று சொன்னால் முடியாது. பிரியமானவர்களே, நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆனால் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய சரீரம் முழுக்க மாம்சத்தில் இருக்குது. ஆனால் அதற்குள்ள மகிமையின் ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய நினைவாற்றலை நம் ஆத்துமாவில் வைத்திருக்கிறார். அதனால தான் மனுஷன் 6 அறிவு படைத்தவன். ஆமென். அல்லேலூயா. மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 5 அறிவு இருக்கிறது. காரணம், அதுக்கு பகுத்தறிவு இல்லை. அப்போ மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த அறிவை அவன் மாம்சத்துக்கு பயன்படுத்த கொடுக்கும் பொழுது அது விபரீதமான காரியங்களை கொண்டு வருகிறது. இயேசுவோடு கூட இருந்த இந்த சீஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான தவறு, குறைவு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளலாம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா மாம்சத்துக்குரிய செய்கைகளை ஆவியினாலே, அப்படின்னா ஆவியினாலேனா பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆவியானவராலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தான் நாம் இதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது தான் மேற்கொள்ள முடியும். மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெபத்தினால தான் முடியும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தனி ஜெபம், தனித்து நீங்களும் ஆண்டவரும் நானும் என் ஆண்டவரும் என்ற முறையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது தான் மாம்சத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும், அழிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தினாலே எல்லா இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் வாழுகிற வாழ்க்கை சரியில்லை என்பதை நமக்கு உணர்த்துவார். அதிலிருந்து வெளிவர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும்.
ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம், மாம்ச சுவாபம். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டுமானால் நாம் தனி ஜெபத்தை ஏற்கெடுக்க வேண்டும். ஆண்டவரோடு தனித்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய மாம்ச சுவாபங்கள் ஆண்டவர் நமக்கு காட்டுவார், அதை நாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். மூன்றாவதாக மத்தேயு 26வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்பட்டதான ஒரு தருணத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இருபத்தி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க, அதாவது இதெல்லாம் தேவையா, இது ஒரு இப்படி காரியத்தை செய்யணுமா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற ஒரு கேள்வியை குறிக்கிறது. இது எதுனா, மற்றவருடைய வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு அனுபவம், மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து குற்றம் சொல்லுகிற ஒரு அனுபவம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் என்ன செய்கிறான், இவன் என்ன இப்படி வாழறான், இவன் என்ன பேசுகிறான் என்று இன்றைக்கு மக்கள் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய குறைவுகளை குறைவாக, ஒருவேளை அவங்க கண்ணுக்கு அது குறைவாக தெரியலாம், ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாரு. மரித்து உயிரோடு எழும்பின பிறகு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பொதுவாக யூதருக்குள்ள ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு மனிதன் மரித்து விட்ட பிறகு அவன் கல்லறையில் வைத்து 3ஆம் நாளிலே அந்த சரீரத்திற்கு சுகந்த வாசனையான பரிமள தைலத்தை பூசுவாங்க. அப்படி பூசுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் 3ஆம் நாளிலே ஒரு உயிரோடு எழுந்திர போகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வழக்கமாக மரியாலும் மார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, கல்லறைக்கு போடுறாங்க, அவருடைய சரீரத்தில் பூசணும், சுகந்த வார்க்கங்களை பூசணும்னு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் காணும், கல்லறை திறந்திருக்கு, சரீரத்தை காணும். ஆனால் இவள் நாம் வாசிக்கும் பொழுது அவள் அந்த பரிமள தைலத்தை இயேசுவுக்கு அவள் என்ன பண்ணுற, சிரசில் ஊற்றுறான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த சீஷர்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்கிற அந்த எண்ணம் இல்லவே இல்லை, அந்த விசுவாசமே இல்லை அவங்களுக்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட இயேசு உயிரோடு இருக்கிறாரா என்ற விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரை நம்புவதை குறைச்சிட்டு மனுஷனை நம்பி ஓடிட்டுருக்கிறோம். கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு, மனுஷன் மீது நம்பிக்கையை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் சொல்லலை, கர்த்தரை நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர், இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இவர் நற்கிரியை செய்கிறார். ஆனால் சீஷர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் அதை ஒரு குற்றமாக அதை காண்பிக்கிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 12:10வது வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு சர்ச்சில் இருக்கார். அந்த சர்ச்சில் அது ஓய்வு நாள், யூதர் முறைமையின்படி ஓய்வு நாளில் நல்லது செய்யக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்காருன்ன உடனே ஒரு கூட்டம் இவரை எப்படியாவது குற்றப்படுத்தலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு மனுஷன் கூட நம்மளை ஏதாவது ஒரு குற்றத்தில் மாட்டுவானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளை உற்று நோக்கி கொண்டே இருப்பாங்க. நம்ம
99 நல்லது செஞ்சுட்டு ஒரே ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அதை தான் பிடிச்சிக்குவான். இது யாருடைய குணம்னா பிசாசுடைய குணம். அல்லேலூயா. சாத்தானுடைய குணம். சகரியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சாத்தான் தேவ பர்வதத்தில் வந்து குற்றம் சாட்டும்படியாக யோசுவாவுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான்னு அங்கே இருக்கு வசனத்தில். அவன் மேலே குற்றம் சாட்டுவதற்கு ஆப்போசிட்டில் சாத்தான் வந்து நிற்கிறான். நம்ம வாழ்க்கையில் பிசாசுடைய குணம்தான் குற்றம் கண்டுபிடிக்கிற, குற்றம் சாட்டுகிற குணம். இயேசு கிறிஸ்து நல்லா இதை பற்றி சொன்னார். நீங்கள் சுவிசேஷ புத்தகத்திலையும் பார்க்க முடியும். ரோமர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது பவுலும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? உனக்கே 1008 குற்றம் இருக்குது உனக்குள்ளேயே, நீ என்ன பண்ணுற? மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிறியான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆண்டின் கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. என்னுடைய சாட்சி கூட சொன்னேன். முதல்ல நான் கொஞ்சம் யாராவது தப்பு பண்ணால் எனக்கு பிடிக்காது. யாராவது தப்பு பண்ணால், யாராவது தவறாக நடந்துகிட்டு இருந்தால், அது கேள்விப்பட்டால், அதை பார்த்தா எனக்கு பிடிக்காது. இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழுறாங்க அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் என்னோட பேசினார். நியாயம் தீர்க்கிற காரியம் உனக்கு நான் கொடுக்கல. யார் எதை செய்கிறாங்களோ நிச்சயமாக அதுக்குரிய பலன் உண்டு. ஆனால் நீ நியாயாதிபதியாக ஒன்றை நான் வைக்கல. ஆமென். அல்லேலூயா. அதனால் தப்பு பண்ணுறவங்களுக்குரிய தண்டனை நிச்சயம் உண்டு. அதனால் நீ அதை கையில் எடுத்துக்கிட்டு நீ கடவுளாக மாறிடாத, நீ நியாய தீர்ப்பு செய்யாதன்னு ஆண்டவர் என்னோட கூட பேசினார். அதிலிருந்து நான் எந்த ஒரு காரியங்கள் என் காதுக்கு வந்தாலும் சரி, அது அந்த குடும்பத்தார் சார்ந்தவங்க பேசும் பொழுது மாத்திரம் நான் பேசுவேனே தவிர, மற்றபடி நான் அவர்களை தனிப்பட்ட முறையில் இவன் எப்படி இருக்காங்கன்னு யாரையும் பிரிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது நம்முடைய வேலை இல்லை. ஏதோ நான் ஏற்கனவே சொன்னது போல் குறைவுகள், தவறுகள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்ம வானத்திலேருந்து யாரும் குதிச்சு வந்துடல. ஆமென். அல்லேலூயா. வானத்திலேருந்து வந்தவர் அவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அவரிடத்துல எந்த குற்றத்தையும் பார்க்க முடியலன்னு எல்லாருமே பதில் சொல்கிறாங்க. பிலாத்திலிருந்து ஒரு குற்றத்தையும் இவனிடத்துல இல்லையே கேட்குறாரு. இவனை விடுதலை செய்யவான்னு கேட்குறாரு. ஆனால் மக்கள் வேண்டாம் என்று அங்கே இருக்கிறாங்க. பிசாசுடைய ஒரு குணம்தான் குற்றப்படுத்துகிற ஒரு குணமாக இருக்கிறது. யோபு நீ புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது கூட 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பிசாசு சுற்றி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகி யோபின் மேலே கவனம் வச்சியா, கண் வச்சியா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. அவனுக்கு வசதி இருக்குது, அவனுக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, நிலம் இருக்குது, வேலைக்காரர் இருக்காங்க, அவனுக்கு செல்வம் இருக்குது, நல்ல சுகம் இருக்குது. அப்போ அவன் ஏன் உங்களை துதிக்க மாட்டான்? இது எல்லாத்தையும் எடுத்துட்டா நிச்சயமாக பாருங்கள் அவன் வந்து உங்களை பின்பற்ற மாட்டான் என்று சொல்லி பிசாசு ஆண்டவருடைய மனதை ஏவினான். அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை ஏவின போதிலும் என் தாசனாகி யோபு இன்னும் உத்தமத்தில் தான் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு உடைய குணம்தான் குற்றம் கண்டுபிடிக்கிற குணம், குற்ற உணர்வை தூண்டுகிற குணம். எதுனா பிசாசுடைய குணம். நாம் என்றைக்கோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறிட்டோம், விட்டுட்டோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறா, அந்த பாவத்தை விட்டுட்ட பாவத்தை திரும்ப நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து, நீ இப்படிலாம் செஞ்சிய, இப்படிலாம் ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தியே என்று சொல்லி நம்மை ஜெபிக்கக்கூடாதபடி, பைபிள் வசனத்தை வாசிக்கக்கூடாதபடி, ஆலயத்துக்கு செல்லாதபடி பிசாசு நம்மளை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான், தட்டிக்கிட்டே இருப்பான். ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிசாசு குற்றம் சாட்டுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த குணம் பிசாசுடைய குணமாக இருக்கிறது. ஒரே வசனத்தை நம்ம வாசித்து நம்ம இதோடு நாம் முடிக்கும்படியாக இருக்கிற லூக்கா 11ஆம் அதிகாரம் 53வது வசனம். நெருக்கவும்
ஒரு போலீஸ்காரன்ட்ட போயாச்சுன்னா ஒரு என்கொயரி பண்ணுறான்னா எப்படியாவது நம்ம வாயிலேருந்து ஏதாவது ஒன்று தப்பை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவான், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அன்றைக்கு இருந்த மக்கள், அந்த மக்களுக்குள்ள இந்த பிசாசு எப்படியாவது இவரை குற்றம் கண்டுபிடிக்கணும், மக்கள் மத்தியில் இவர் அவமானப்படணும், அசிங்கப்படணும் என்று பிசாசை கங்கணம் கட்டி கொண்டு மனுஷன் மூலமாக பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒன்றையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னா பிசாசு. இன்றைக்கு அந்த குணம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் வளர முடியாது, பிசாசினால் கையாளப்படுவோம். நான் சொல்லுறது போல ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும், அவர்தான் ஆராய்கிறவர், எல்லாவற்றையும் நடத்துகிறவர் தான், எல்லாவற்றுக்கும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இங்கே குற்றம் காணுகிற பழக்கம் அன்றைக்கு சீஷர்களுக்குள்ளே காணப்பட்டது. அது பிசாசுக்குரிய ஒரு குணமாக இருக்கிறது. இன்றைக்கு காலையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, உன் கண்ணில் பெரிய உத்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த பீம் பேர் தான் உத்திரம். அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா உட்டில் போட்டிருப்பாங்க, கட்டையில் இருக்கும், அது பேர் உத்திரம்னுவாங்க. அந்த உத்திரம்னா அவ்வளோ பெருசு உன் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ உன்னுடைய எதிரியுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நான் எடுத்து போடட்டுமா நீ கேட்குறிய. உன் கண்ணிலே இவ்வளோ பெருசு இருக்குது, உனக்கு அது தெரியல. ஆனால் நீ அடுத்தவன்ட்டு இருக்கக்கூடிய சின்ன துரும்பை பார்த்துட்டு உனக்கு இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது, நான் அதை எடுத்து போடுறேன், அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறியே அப்படின்னா, அவன் எதிரிக்கிட்டே இருக்கக்கூடிய சின்ன குறைவை நீ பார்க்குறான். ஆனால் உன்ட்ட எவ்வளோ பெரிய குறைவு இருக்குன்னு ஆண்டவர் அந்த உதாரணத்தில் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாம் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. குற்றம் சாட்டுகிற ஒரு குணமானது பிசாசுடைய குணமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற அவருடைய சீஷர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே இந்த குணத்தை நாம் களைந்து போட வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற நீ யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த காரியத்தினாலே மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாயோ நீ அதையே செய்து வருகிறபடினாலே நீயே உன்னைத்தானே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறாய் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே மற்றவர்கள் செய்கிற குற்றத்தை நியாய தீர்ப்பு செய்ய கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் பிசாசுடைய குணம் நமக்குள்ளே வந்து இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கு பிசாசு இடம் கொடுக்காமல் இந்த ஆண்டின் இறுதியில் இருக்கிற நாம் புதிய ஆண்டில் நாம் புதிய மனுஷர்களாக நாம் கடந்து போக மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற அந்த குணத்தை நம்ம விட்டு அகற்றி போடுவோம். 3 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். அற்ப விசுவாசம், நம்ம வாழ்க்கையில் தேவையான விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும், காரியங்களை சாதிக்க முடியும். 2வதாக பார்த்து மாம்ச சுபாவம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய ஜெப வாழ்க்கையினாலே, அனுதின ஜெப வாழ்க்கையினாலே மேற்கொள்ள வேண்டும். 3வதாக குற்றம் காணுகிற பழக்கம் பிசாசுடைய பழக்கமாயிருக்கிறது. இந்த குற்றம் காணுகிற பழக்கத்திற்கு நாம் இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் அப்படி வந்திருக்கிறவர்கள் நாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம்.